உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு தை மாதத்தில் ஏற்படக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கான மாற்றங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம், எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தை மாதம் அப்படின்னு சொன்னவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா தை மாதத்தில் தான் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுபோல் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கடவுளுக்கே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு தை மாத பலன்கள். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு மாதமும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு எல்லாம் நடக்குது, கொஞ்சம் பிரச்சனைலாம் தீர்ந்துருக்கு அப்படின்னா இந்த 2025 ஜூன் மாதத்துலேருந்தே இருக்குது. அதில் மகுடம் சேர்க்கும் அளவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது யாருக்கு அதிகமாக பொருந்தும் அப்படின்னா கன்னி ராசி என்பவர்களுக்கு தான் பொருந்தும். காரணம், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்தில் குரு, இதெல்லாம் ஒரு அற்புதமான அமைப்பு. 12ஆம் இடத்தில் பாவகிரகமான கேது, 6ஆம் இடத்துல ராகு. இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட கால வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த மாதத்துலேருந்து அமையப்போகுது. அதான் ரொம்ப விசேஷம். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதிகமாக பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசித்து அதை செயல்முறைப்படுத்திட்டீங்க அப்படின்னா இது நீண்ட கால ஒரு தொழில் வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தை மாதம் இருக்கும். அப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்டை எந்த அளவுக்கு கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ண முடியும், ஒன்று. ரெண்டாவது, கொட்டேஷன் எங்கேயா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு ஆர்டர் கிடைக்குமான்னு பேசுறது, புதிய வாய்ப்புகளை தேடுறது. புதிய வாய்ப்புகள் தேடுறதுனா ஏற்கனவே நீங்கள் ஒரு கஸ்டமர் லிஸ்ட்லாம் வச்சுருப்பீங்க, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி ஹலோ சொல்லுங்கள், இது மாதிரி நீங்கள் நான் பண்ண உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்கல அப்படின்னு பேசுங்க. கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி இருக்கும். அதேமாதிரி வராத பணம், வரவே வராது சார், இந்த பணம் வரல சார் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி லிஸ்ட்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கு, எப்போ கொடுக்குறீங்க, நான் கொஞ்சம் பயங்கரமான ப்ரெஷரில் இருக்கேன், கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் வசூலாகிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக அந்த தை மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவுகள் அதிர்ஷ்டம் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் அப்படின்னோடனே நிறைய பேர் நினைப்பாங்க லாட்டரி சீட்டு விழுமா, ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிச்சிருவோன்னா, அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. அந்த அதிர்ஷ்டம் சொல்லும்போது என்னென்னா புதிய வாய்ப்புகள், நீங்கள் எதிர்பார்க்காத வாய்ப்புகள் தொழிலில் தேடி வரும். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. வேலையே இல்லை அப்படின்னா தை மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா வேலை கண்டிப்பாக கிடைச்சே தீரும். என்னென்னா அந்த கன்னிராசி என்பதுக்கு என்னென்னா, நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கணும், நான் படித்த மாதிரி நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலை மாறினீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக கிடைச்சிடும். வேலை இல்லாமல் இருக்கீங்க வச்சுக்கோங்க, உங்களை பற்றி எப்படி தெரியாது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சம்பளத்தில் வேலைக்கு சேருங்க. உங்களுடைய அருமை பெருமை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கொடுப்பாங்க, நல்ல பொசிஷன் கொடுப்பாங்க. அதற்கான வாய்ப்புகளை தேடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது. முக்கியமாக காதல் செய்யக்கூடிய ராசி கன்னிராசி. நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். காதலித்தவர்கள் இந்த மாதம் திருமணத்திற்கு முயற்சி செய்தீர்களானால் கண்டிப்பாக வீட்டில் ஒத்துப்பாங்க, கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். அதே போல் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு டிஸப்பாயின்மெண்ட்ஸ், ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால, அது காரணம் நீங்கள் கூட இருக்க மாட்டீங்க. ஒரு கணவன் மனைவி பிரியறதுக்கு கன்னிராசி என்பதுக்கு யார் காரணமாக இருக்காங்கன்னா கூட இருக்கவங்க தான் இருப்பாங்க. அது அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க, மாமனார் மாமியார், அவங்க மூலயமா தான் பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 பேர் பேசி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடியும். முக்கியமாக கன்னி ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும்.
குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய கன்னிராசி என்பவர்கள்னா எனக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையே அப்படின்னு நினைச்சு யோசிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாசம் குழந்தைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு ஆண் வாரிசு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கனால கண்டிப்பா ஒரு ஆண் வாரிசு கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு, ஏன்னா இந்த 6ஆம் இடத்துல கூடிய ராகுவும் 12ஆம் இடத்துல கூடிய கேது என்ன பண்ணுன்னா வெளிநாடு வாய்ப்புகளை அள்ளித்தரும். அந்த மாதிரி முயற்சிகள் செய்தீங்கன்னா கண்டிப்பா உறுதி. ரெண்டாவது நிறைய கன்னிராசி சார் நான் இன்டர்வியூக்கெல்லாம் போனேன் சார், கடைசியாக இன்டர்வியூலாம் பண்றாங்க, எனக்கு வந்து வேலைக்கு கடைசியில் அடுத்த மாதம் அதுக்கப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு இருக்குது, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நிறைய இடத்துல இருந்து உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஃபர் வரும். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளை பெற்றுத்தராமல் போகாது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஒரு விஷயத்தை லீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். அந்த மாதிரி முயற்சிகள் செய்வது சிறப்பு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு. படித்து முடித்த மாணவர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் படித்து முடித்தவங்களுக்குலாம் சில பேருக்குலாம் வேலை இல்லாமல் இருக்குது. அந்த நிலை மாறி அங்கேயே ஒரு பர்மனெண்ட்டாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அந்த மாதிரி இப்போ ஒரு +2 எக்ஸாம்ஸ் வரப்போகுது, 10th எக்ஸாம் முடிய போகிறீங்க, அப்போ வெளியூரில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், அந்த மாதிரி முயற்சிகள்லாம் இந்த தை மாதத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்ன காலேஜில் படிக்கலாம், எந்த இடத்துல படித்தா நம்மளுக்கு நல்லா வேலை கிடைக்கும், அந்த மாதிரி முயற்சிகள்லாம் செய்வதற்கான ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த தை மாதமாக இருக்க போது. மொத்தத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தை மாத பலன்கள் அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள், தசாபுத்திகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ சில கிரகங்கள் சொல்லுவோம், சனியுடைய பார்வை, குருவுடைய பார்வை, குரு இங்கே இருக்கார், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவுகள் எடுத்தாலும் செய்கிறது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயே எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்கறது, அதேமாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் சோழி பிரசனம், தாம்பூல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், இன்னும் நல்லா எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவ பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் வரைக்கும் நம்ம வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.